මේ සත්‍යග අපිට තියෙන්නේ දෙවන තිස්ලෝනි 3 වෙනි පරිච්ඡේදය. ඒකේ இந்த வாரம் මාතෘකාව நாங்கள் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். විශ්වාසවන්ත ජීවිතය. ஆஹ், உண்மையுள்ள ஜீவியம். ඉතින් දෙවනි තිස්ලෝනි 3 එක පදයකින් ඒ ගැන අපිට පොඩි අර්ථකථනයක් දෙනවා. நாங்கள் 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலே இருந்து நாங்கள் அதோட ஆஹ், ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். දෙවනි තිස්ලෝනි 3 කියවන්න පාවුල්තුමා කියනවා අපිට යාඥා කරන්න ස්වාමීන් වහන්සේගේ වචනය පැතිර ඉතා වේගයෙන් පැතිරෙන්නත් ගෞරවයට එවත් මහිමයට පත් වෙන්නත්. பவுல் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை அங்கே எல்லா இடத்திலும் கடந்து செல்லும்படியாக. ඔබට සිද්ධ වුණා මෙන්න. உங்களுக்கு உண்டானது போல අපි මේ කාලේ විශ්වාස කරමු නොපනත්කම පැතිරෙන නමුත් ඊට වඩා දෙවියන් වහන්සේගේ වචනය පැතිරේ. இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் அங்கே பகிரப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். අපි පත්‍රිකාවක් තියලා කොහොම හරි ස්වාමීන් වහන්සේගේ වචනය පැතිරේ. நாங்கள் துண்டு பிரதியினாலோ ஒரு புத்தகத்தை கொடுக்கிறதுனாலோ எப்படியாவது தேவனுடைய வார்த்தை அங்கே கடந்து செல்லுகிறது. අපි කතා කරන්නේ නැතුව පත්‍රිකා බෙදන්නේ නැතුව ස්වාමීන් වහන්සේගේ වචනය පැතිරේ කියලා ආඥා කරන එක නිකන් එක හිස් වැඩක් නේ. நாங்கள் பேசாமல் துண்டு பிரதிகளை கொடுக்காமல் அங்கே ஜெபிக்கிறதுனாலே மாத்திரம் சுவிசேஷம் பரவப்படும் என்பதை நாங்கள் நம்ப முடியாது. ඒක හරියට ගොවියා බීජ වපුරන්නේ නැතිව අස්වැන්නක් ඉල්ලනවා වගේ වැඩක්. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு விவசாயி விதையை விதைக்காமல் அறுவடைக்காக காத்திருப்பது போல. මොනවද මේ දැනවාසික වචනය පැතිරෙන්න ඉක්මනින් පැතිරෙන්න තියෙන බාධා මොනවද? මේ spread rapidly. இந்த சுவிசேஷம் வேகமாய் பரவுவதற்கு இருக்கிற மிக வேகமான தடை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். තුල තිබෙන බාධා எனக்குள்ள இருக்கிற தடைகள் දේව වචනයට වෙන අඩන්තේට්ටම් தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற செயல்பாடு, දේව වචනයට අපි කරගන්න විකෘතිය. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற விகாரத்தன்மை. තුන ඒ බීජ ලබන්න ඉන්න මනුෂ්‍යය තුළ තියෙන බාධා. மூன்றாவது அந்த வார்த்தையை விதையை பெற்றுக்கொள்ள இருக்கிற மனிதர்களுடைய தடைகள். ඉතින් අපි පුළුවන් තරම් උත්සුක වෙමු, විමසීමක් තියාගමු, අපේම ආත්මය විමසමු, අපි තුළ බීජය හිර වෙන කාරණා මොනවද කියලා. எனவே நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், மிக அவதானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே அந்த விதையானது இவ்விதத்திலே தடையை உண்டு பண்ணுகிறது என்பதை குறித்து අපි කියමු අපි නිදහස් වූ විට වචනේ නිදහස් වෙනවා. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அங்கே விடுதலை அடைகிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தை விடுதலை அடைய முடியும். හැමතිස්සෙම කියන්නේ නැතුව යක්ෂයා හරි අමාරුයි, මිනිස්සු හරි අමාරුයි, ලංකාව හරි අමාරුයි. ඒවා කියන්නේ නැතුව අපි අපිටම අනාගත වාක්‍යයක් කියවමු, මා නිදහස් වූ කල වචනේ නිදහස්. நாங்கள் எப்பொழுதும் இலங்கையில சரியான கஷ்டம் பிரச்சனை கூட அது இதுன்னு நாங்கள் சொல்றதை விட்டுவிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். எனக்குள்ளே வார்த்தை அங்கே வளர்ந்தேறும் என்று පෞල්තුමා කියනවා just as it did also with you. ඔබ තුලම සිද්ධ වුණා වගේ අනිත් අයටත් වෙන්න යනවා. பவுல் சொல்கிறார், உனக்குள்ளே ஏற்பட்டது போலவே மற்றவர்களுக்குள்ளேயும் ஏற்படும். එතකොට අපිට තේරෙනවා අපි තුල වචනය ශීඝ්‍රගාමී වෙන තරමට, අපි තුල වචනය බලදරන තරමට තමයි අනිත් අයට ඒක පැතිරෙන්නේ කියලා. அப்பொழுது நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கனி கொடுக்கிற அளவுக்குத்தான் மற்றவர்களுக்குள்ளேயும் இந்த வார்த்தை கனி கொடுக்கும். ඒ නිසා අපි කොහොමද අපි තුල බීජය හොඳින් රැකගෙන
බීජ පැල ඇවිල්ලා තුළ be glorified. මේ අපි තුළම වචනය ගෞරවයට පත් වෙන්න මහිමයට පත් වෙන්න. எனவே நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணவும் மகிமை அடையத்தக்கதாக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். පොඩ්ඩක් හිතලා බැලුවා නම් මේ සතිය තුළ ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා තුළ ගෞරවයට පත් වුණේ කොහොමද? இந்த வாரம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எனக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை எவ்வண்ணமாக மகிமை அடைந்தது என்பதை குறித்து. ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා තුළ උපරිම ඵලයක් ගෙන. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே எந்த அளவுக்கு பலன் கொடுத்தது? ස්වාමීන් වහන්සේගේ වචනය හිර කරන කිසිවක් මා තුළ නොවේවා. தேவனுடைய வார்த்தை அங்கே தடைப்படுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில எதுவும் இருக்க முடியாது. ඒ මොකද සුද්ධාත්මය එක පාට යකවුදුරු කරනවා. சுதாத்மே එක පාට යකවුදුරු කරනවා. பரிசுத்த ஆவியானவரை உடனடியாக சத்துரு அதை வஞ்சித்து விடுகிறான், அதை பறித்துக் கொள்கிறான். සුද්ධාත්මය වහන්සේ ඉන්න තැන යකා කෑ ගහලා දුවනවා මට ඉන්න බැරි වූ කියලා යනවා. எங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிசாசானவன் என்ன இருக்க முடியாது என்று சொல்லி அவன் அங்கே சத்தமிட்டு ஓடுகிறான். එතකොට අපි දන්නවා ඒ වුණාට සුද්ධාත්මයට අපේ මාංශය මමත්වය තමකම එහෙම එලවන්න බෑ කියලා. ஆனாலும் பரிசுத்த பிசாசுக்கு தெரியும் நமக்குள்ளே இருக்கிற அந்த நமக்குள்ளே இருக்க அகங்காரம், நமக்குள்ளே இருக்கிற அந்த தனித்துவத்தை, எங்களால இருக்கிற மாம்ச எண்ணங்களை பிசாசால திரட்ட முடியாது. මොකද ඒ තමකම මම එකඟ වෙලා තමයි තමකම යන්නේ. எனவே நான் உடன்பட்டால் தான் எனக்குள்ளே இருக்கிற அங்கே தன்னலம் நம்மை விட்டு நீங்கும். මගේ තමකම මම කුරුසියට අරගෙන යනවා. என்னுடைய சுயத்தை நான் அங்கே சிலுவைக்கு கொண்டு செல்ல வேண்டும். අපි විශ්වාස කරමු ස්වාමීන් වහන්සේගේ මම කියවන හැම වචනයක් හැමදාම කියවන වචනය ගෞරවයට පත් වෙනකම් මම ආසාවෙන් බලන් ඉන්නවා. எனவே நான் சொல்லுகிற நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை அங்கே கனப்படுத்தும். මම කැමති අද මම කියපු වචන කීපයක් එකක් පොඩ්ඩක් පෙන්නන්න. මේක අපි කියවන අද කියවන වචනේ අදම අපිට සඵල වෙන්න ඕන. எனவே நான் இன்றைக்கு வாசித்த சில வார்த்தைகள் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாங்கள் பேசிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அது பலன் கொடுக்க வேண்டும். அங்கே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திலே ධර්මිෂ්ඨකමේ මාවතේ ජීවනයේ වේ நீதிமான்களுடைய வழிகள் அது ஜீவனை கொண்டு வரும். விசியாட்டன் दोला विसियाट ඒක නෙමෙයි මම 12:27 අලසයා දඩයමෙන් ගද්දේ කුළුස්සා නොගනි. එහෙත් කඩිසර වීම මනුෂ්‍යයන්ට අනර්ග සම්පතක්. 27வது வசனம், சோம்பேறி தான் வேட்டையாடிய பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. කඩිසර වීම කියන වචනය මේ සිංහල කඩිසර වීම මදි. diligence මේ හැම දේවදරුවටම අපේ හැම දරුවෙක්ටම අපේ පුතාට දුවට ස්වාමීන් වහන්සේ දීලා තියෙන සම්පතක්. ඒක තමයි diligence. எனவே ஜாக்கிரதை என்று சொல்லுகிறது மிகவும் ஒரு கவனம் ஏற்படுத்துறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த விசேஷித்த ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த கவனத்தை அதை குறித்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. diligence කියන්නේ
diligence කියන්නේ අප්‍රමාදව කිරීම, කඩිසරව කිරීම, උද්‍යෝගයෙන් කිරීම, දක්ෂ ලෙස කිරීම, අවසාන ඉලක්කය දක්වාම අත්නෑර කිරීම. ஜாக்கிரதை என்று சொல்லுகிறது ஆர்வத்தோடு செயல்படல், அங்கே உணர்வோடு செயல்படுதல், உற்சாகத்தோடு செயல்படுதல், இறுதி இலக்கை அடையும் வரைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாய் செயல்படுதல். Excellent. ඉතින් දෙවියන් වහන්සේ හැමෝටම යම් දෙයක් දීලා තියෙනවා. ඒක එහෙම කරාම ඔහු ඒක තමයි ඔහුගේ ධනය. ඒක තමයි ඔහුගේ සම්පත. ஆண்டவர் எல்லாருக்கும் அங்கே திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவனுடைய வஸ்து, அதுதான் அவனுடைய பெருமதி. ඉතින් ඒක අපි දන්නවා අපි සේවය එහෙම කරාම ඒක තමයි අපේ වස්තුව. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஊழியத்தை அப்படி செய்யும் பட்சத்திலே அதுதான் எங்களுடைய பெருமதியா இருக்கிறது. තව පදයක් තියෙනවා ස්වාමී උනන්දුවෙන් ක්‍රියා කරන කෙනා ගැන. இன்னொன்று சொல்லப்படுது ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை குறித்து. අඩිස්සර අයගේ අත හිතෝපදේශ 12:14 12:24 හිතෝපදේශ 12:24 කඩිස්සර අයගේ අත ආණ්ඩු කරන්නේ. එහෙත් අලසයෝ දාස වැඩට යටත් වන්නේ. 12ஆம் அதிகாரம் நீதிமொழி 12:24 சொல்லப்படுகிறது, ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். අපි ආණ්ඩු කරන අයද දාසයද කියන එක රඳා පවතින්නේ අපිට ලද දේ අපි ඩිලිජන්ට්ලි කරොත්, කරන්න තියෙන දේ ඩිලිජන්ට්ලි කරොත්, අප්‍රමාදව දැනවාන්සේගේ දේ ඩිලිජන්ට්ලි කරොත්, අප්‍රමාදව කඩිසරව උද්‍යෝගිමත්ව දක්ෂ ලෙස අවසානයේ ඉලක්කය දක්වාත් නැර අපි පාලකයෝ වෙනවා. நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களா அடிமைகளாவதா என்பதை குறித்து அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்ததை குறித்து ஆர்வம் உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய், அதன் நிறைவை காணும்படி உற்சாகமாய் செயல்படுகிற விதத்தை கொண்டுதான் நாம் அங்கே எவ்வளமாக இருக்கிறோம் என்றதை குறித்து, ஆளுகை செய்ய போறோமா அடிமைத்தனமா இருக்க போறோமா என்ற முடிவு அதற்குள்ளேதான் தங்கி இருக்கிறது. ඒත් අලසයෝ දාස වැඩට යටත් වන්නේ. சோம்பேறியோ பகுதி கட்டுவான், அதாவது அடிமைத்தனத்துக்கு உட்படுவான் என்றுதான் சொல்லப்படுது. අපි අපේ ළමයින්ට මේක කියලා දෙන්න ඕන. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ඒ සභාවේ ළමයින්ට ඕ ලෙවල් කරන ළමයින්ට මේක කියලා දෙන්න ඕන. சபை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஓ லெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ඒ කියන්නේ දාසයෝ කියන්නේ හූල්ල වැඩ කරන්න වෙන්නේ. හැමදාම එකම දේ. ඒකේ ප්‍රීතියක් නැහැ, දියුණුවක් නැහැ. அடிமைத்தனம் என்று சொல்றது, அடிமைத்தனத்துக்கு செயல்படுதுன்றது அங்க எந்த நாளும் முறுமுறுத்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு அதுல எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் ஒரே காரியத்தை தொடர்ந்தேர்ச்சியாய் செய்து கொண்டிருப்பவன் தான் அடிமை. ඒක නිසා සභාවේ හැම පවුලකටම කියන්න ඕගොල්ලෝ ස්වාමීන් වහන්සේගේ සේවයේ මොනවා හරි කරන්න කියලා. எனவே நாம் ஜனங்கள், நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு எப்பொழுதும் சொல்ல வேண்டும், ஆண்டோட ஊழியத்திலே எப்பொழுதும் எதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். සභාවේ දෙමාපියන්ට කියලා දෙන්න හැම ළමයෙක්ම ස්වාමීන් වහන්සේගේ සේවය මොනවා හරි කරන්න, සභාවට අදාළ දෙයක්. எனவே பெற்றோருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும், சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய ஊழியத்திலே எதையாவது எப்பொழுதாவது நாம் தொடர்ந்தேர்ச்சியாய் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ඉතින් අපේ නේදන්ගේ දෙමාපියාට ගන්නලා තිනවා නමස්කාර කණ්ඩායමේ ගීත ගායනා කරනවා විතරක් නෙමෙයි, අනිවාර්යයෙන්ම ගිහිල්ලා MMP එක කරන්න ඕනේ. ඒකට යා උදේ 7 වෙනකොට සභාවට යනවා. எனவே நம்முடைய பேரப்பிள்ளை நேதனுக்கு அவர்களுடைய பெற்றோர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆராதனையிலே பாடல்களை பாடுவது மாத்திரமல்ல, அங்கே அதை ஒழுங்கு செய்யவும் அதற்காக பிரயத்தனம் எடுத்து காலையில 7 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ඉරිදම නෙමෙයි. මොකද අපේ ළමයින්ට අපි උගන්වන්න ඕන ස්වාමීන් වහන්සේගේ දේ උනන්දුවෙන් කිරීම තමයි සම්පත.
எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வேலையை உற்சாகத்தோடு செய்வதுதான் நம்முடைய வாழ்வின் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். ස්වාමීන් වහන්සේගේ සේවයේ උත්තමයෝ දාසයෝ කියලා ಜಾති දෙකක් නැහැ. ඔක්කොම ස්වාමීන් වහන්සේගේ සේවකයෝ. தேவனுடைய ஊழியத்திலே மேன்மையானவர்கள் அடிமையானவர்கள் என்று அல்ல, எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ඇදහිලිවන්තයෝ ඉගෙන ගන්න ඕන අපි ඉන්නේ සේවය ලබන්නට නොව සේවය කරන්නට. எனவே விசுவாசிகள் எப்பொழுதும் அங்கே யோசிக்க வேண்டும், நாம் ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கல்ல, ஊழியத்தை செய்யும்படியாக தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். මතේ 20:28 මාවේ සේවය ලබන්නට නොව සේවය කරන්නට. மத்தேயு 20:28 அங்க இயேசு சொல்றார், நான் ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன். ඉතින් ස්වාමීන් වහන්සේගේ වචනය எனவே தேவனுடைய வார்த்தை rapidly ඉක්මනින් පැතිරෙන්න ඒක පැතිරෙන්නේ උන්වහන්සේගේ වචනයෙන් අපි ඉගෙනගත්තු කියවපු හැම එකක්ම උන්වහන්සේගේ මහිමයට හේතු වෙන උන්වහන්සේගේ වචනය ගෞරවයට පත් වෙනවා. எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வேகமாய் பரவ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எவ்வளவுமாய் ஆண்டோட வார்த்தையை கனம் பண்ணி அந்த வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்கிறோம் என்பதை குறித்தான் அது வேகமாய் பரவும். අපි රෝගියෙකුට ආඥා කරාම ආසු වෙන්න ඕන. මොකද දේවචනේ කියලා තියෙනවා උන්වහන්සේ කසබාර වලින් අපට සුවය ලැබී තිබේ. எனவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே வியாதிசு மீது கைகளை வைக்கிற பொழுது அவர்கள் சுகமடைய வேண்டும் என்றால் வேத வார்த்தை அது அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று உறுதியாக நமக்கு சொல்லி இருக்கிறது. මාප්දාසේ 17 කියලා තියෙනවා. ඔහු මාගේ නාමයෙන් යක්ෂයන් දුරු කරන්න ඔය රෝගීන් පිට අත්‍යබු කලී රෝගීහු සුවය ලබන්නේ. மார்க்கு 16:17 சொல்லப்படுகிறது, அவர்கள் நாமத்தினாலே கைகளை வைக்கிற பொழுது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று. මේක අපේ ගෞරවයට කීර්ති නාමයට නෙමෙයි, දැන් වහන්සේගේ වචනය ඉෂ්ට වෙන්න. இது நம்முடைய மேன்மைக்காக அல்ல, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நாங்கள் செய்யும். දැන් වහන්සේගේ වචනය ගෞරවයට පත් වෙන්න. தேவனுடைய வார்த்தை கனத்துக்குரிய வார்த்தையாக இருக்க வேண்டும். ක්‍රියා 15:30 මම හිතන්නේ කියනවා උන්වහන්සේගේ වචනය මල්ටිප්ලයි. උන්වහන්සේගේ වචනය බොහෝ ගුණණය වුණ එක් එක් අයගේ ජීවිත තුල උන්වහන්සේගේ වචනේ ක්‍රියා තුලත්. அப்போஸ்தலர் 15:30 நினைக்கிறேன், தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைந்து அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்தது என்று நாங்கள் பார்க்கணும். ස්වාමීන් අපි ආඥා කරනවා අපි කතා කරන වචනය ගුණණය වෙන්න, වචනයට අදාළ ක්‍රියා සංඥා ලක්ෂණ ප්‍රකාශ වෙන්න, අපේ ගම පුරාම නගරේ පුරාම ශ්‍රාවයක් යන්න, එතන දෙවියන් වහන්සේගේ වචනය ක්‍රියාත්මක වෙන්න. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு பட்டணங்களும் கிராமங்களிலும் கடந்து சென்று அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது பவுல்තුමා මේ ආඥාව ඉල්ලනවා. எனவே பவுல் சொன்னது போல இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ඉතින් අපිත් අපේ ස්වභාවයේ අපේ දහස දර්ශනය කැඳවීම තේරෙන අධිලිවන්තයෝ ඉන්නවනම් මේව ගැන ආඥා කරන්න. எனவே இப்படிப்பட்ட அழைப்பை உணர்ந்து ஜெபிக்கிற விசுவாசிகள் நம்முடைய சபையில் இருக்க வேண்டும். ඕ වෙලාවට ස්වභාවයේ ආඥා ඉල්ලීම මනුෂ්‍යයන්ගේ කාලීන අවශ්‍යතා සඳහා පමණයි. எனவே சபையில இருக்கிற விசுவாசிகள் எப்பொழுதும் அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எப்படி இருக்கும் என்றால் தங்களுடைய சாதாரண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஜெபங்களாகவே இருக்கும். ඒ වලට ආඥා කළ යුතුයි. அவைகளுக்கு ஜெபிக்க வேண்டும் தான். නමුත් පෞල්තුමා තෙසලෝනික සභාවට උගන්වනවා වචනය ශීඝ්‍රයෙන් පැතිරෙන්න, ඒ වචනය ගෞරවයට මහදයාණන්සේගේ වචනය ගෞරවයට මහිමයට පත් වෙන්නත් කියලා ඕගොල්ලෝ ආඥා කරන්න ඔබ තුල වූ පරිදිම. ඔබ තුල වූ ලෙසම. அதாவது பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை அங்கே வேகமாய் விருத்தி அடைய வேண்டும், அது ஜனங்களிடத்திலே பரவ வேண்டும் என்றால் அது உங்களுக்குள்ளே எப்படிப்பட்டதா இருந்ததோ அப்படியே அது கடந்து செல்லும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். පේන්ඩිර ලෙස කියන්න ස්වාමිනී මා තුළ දැන් වහන්සේගේ වචනය ගෞරවයට පත් වුණු ලෙසම දැන් වහන්සේගේ වචනය ගෞරවයට පත් වෙන ඇදහිලිවන්තයෝ බොහෝ කරන්න.
நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தை மேய்ப்பர்கள் ஜெபிக்கணும். உம்முடைய வார்த்தை எனக்குள்ள எப்படி அது கனத்துக்குரிய வார்த்தையா இருந்ததோ அதே போல உம்முடைய வார்த்தை விசுவாசிகள் வாழ்க்கையிலும் கனத்துக்குரியவர்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்கள் அதிகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ඔබ ඇදහිලිවන්තයන්ව ඉරිදා මේන්ටනන්ස් මෝඩ් එකකින් තියාගත්තොත් එච්චර තමයි වෙන්නේ. ඉරිදා මේන්ටනන්ස් මෝඩ් එක කියන්නේ ඒගොල්ලෝ ඉරිදා එනවා යනවා ආයෙත් ඊළඟ ඉරිදා එනවා. எனவே நாம் சாதாரணமாய் விசுவாசிகளை ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளாய் மாத்திரம் வைத்திருப்போமே ஆனால் அவர்கள் ஞாயிறு விசுவாசிகளாய் மாத்திரம் வருவார்கள் போவார்கள், அவ்வளவுதான். ඒ මදි. அது போதாது. ඒගොල්ලෝ තුල දැන් වහන්සේගේ වචනේ ගෞරවයට පත් වෙනවා. அவர்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை அது அங்கே கனம் பண்ணப்பட வேண்டும். ඒගොල්ලන්ගේ බිස්නස් එකේ ළමයින්ගේ ජීවිතේ ළමයින්ගේ අනාගතය ඒගොල්ලන්ගේ මුදල් ඉපැයීමේදී ඒගොල්ලන්ගේ ශරීර සෞඛ්‍යයේදී ඒගොල්ලන්ටම හොඳ ශක්තියක් එන්න මම කියවපු වචනේ ඉෂ්ට වුණා. எனவே அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, தொழில்துறையிலே, தங்களுடைய வியாபாரத்திலே நாங்கள் எவ்வளவாக வார்த்தையை நாங்கள் கௌரவமாய் ஏற்றுக்கொண்டோம் அப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது கௌரவமாய் கனமாய் எண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். වචනේ ශීඝ්‍රයෙන් පැතිරීම, தேவனுடைய வார்த்தை வேகமாய் விருத்தி அடைய வேண்டும். ඒ වචනේ මා තුළ ගෞරවයට මහිමයට පත් වීම, அந்த வார்த்தை எனக்குள்ளே அது கனமுள்ளதாய் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். මම කතා කරන මම ශික්ෂණය කරන හැම කෙනා තුළම දැනවන්සේගේ වචනය ගෞරවයට පත් වීම. நாம் வழிநடத்துற நாங்கள் கற்றுக் கொடுக்கிற அத்தனை பேர்களும் அத்தனை பேருக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை கனமாய் கௌரவமாய் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ඉතින් ඊළඟ පදේ පෞල්තුමා ඉල්ලා සිටින යාඥා දුෂ්ට මනුෂ්‍යයන්ගෙන් ගලවා ගන්න කියලා යාඥා ඉල්ලනවා. அதுக்கு பிறகு பவுல் எழுதுகிறார், ஆண்டவரே பொல்லாத மனுஷரிடத்திலிருந்து எங்களை தப்பிவியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ඒකම පෞල්තුමා කියනවා ස්වාමීන් වහන්සේ විශ්වාසවන්තය ඔබලා සියල්ලන් නපුරාගෙන් ඔබලාව උන්වහන්සේ ශක්තිමත් කොට නපුරාගෙන් ගලවා ගන්නවා ඇති කියලා. அதே போல பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறபடினால் பொல்லாங்கவனிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். මේ කාලේ අපිට අවශ්‍යයි දෙවියන් වහන්සේගේ ශක්තිය නපුරාට ඇඟිලි ගහන්න බැරි. எனவே இந்த நாட்களிலே தேவனுடைய பலன் அங்கே பொல்லாங்கானவன் நமக்குள்ளே கரம் வைக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ளே தேவனுடைய பலன் இருக்க வேண்டும். ඔබේ ආඥා ජීවිතය දුර්වල තියාගන්න එපා. දේව වචනය කියවන එකඟකම දුර්වල තියාගන්න එපා. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை பலவீனப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதே போல தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதிலும் நீங்கள் பலவீனப்பட்டு போய்விடாதீர்கள். ඔබේ ළමයින්ගේ ඇදහිල්ල ඒගොල්ලෝ ළමයිනේ තරුණ කාලේනේ තාම පොඩිනේ කියලා එක්ස්කියුසස් හදන්න එපා. මොකද ඒගොල්ලන්ව දැම්මම ශක්තිමත් කරගන්න ඕන. எனவே நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அவர்கள் சிறியவர்கள் தானே, சின்ன பிள்ளை தானே, இன்னும் கொஞ்சம் காலம் போடும் என்று சொல்லி அவர்களோட வாழ்க்கையை பலவீனப்படுத்தார்கள். அவர்கள் வார்த்தையினால பலனடையும்படி அவருக்கு சொல்லிக் கொடுங்க. පෞල්තුමා කියනවා අපිට ස්වාමීන් වහන්සේ තුළ ස්ථීරකමක් තිබෙනවා, සහතිකයක් තියෙනවා ඔබලා ගැන. ඔබලා හොඳින් විශ්වාසයේ දේ කරන අතර දිගටම අපි කියන ආඥා continue to do what we command. අපි ආඥා කරන එක ඔබලා කරයි කියලා. எனவே நாங்கள் பவுல் சொன்னது போல நாங்கள் கட்டளையிட்ட சகல காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிலை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். මම කිව්වා දැන් සති දෙකක් විතර අපි හැමෝගෙම ජීවිතය ජීවිතාරක්ෂක බෝට්ටුවක් වගේ මහා යුද්ධ කැප්ටන්ගේ ஃபிளாக்ஷிப் එකෙන් අපිව දියත් කරලා තියෙන්නේ. நான் இப்பொழுது 2 வார காலமா சொல்லிக் கொண்டு வருகிறேன். உயிர் காப்பு படகுகளை நாங்கள் போவது போல நம்முடைய கேப்டன், நம்முடைய தலைவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். නැව ගිලෙන තරම් කුණාටු ආකල සියල්ලෝම සිවිලියන්ස්ලයි නාවිකයෝ කියලා ಜಾති දෙකක් නැහැ. නැවේ වැඩ කරන අයත් නැවේ යන අයත් එක ලෙස ගම්‍ය වෙන්න ඕන ඒ කුණාටු ජය ගන්න.
எனவே இந்த உயிர்காப்பு படகுகளை நாங்கள் போகிற பொழுது சூறாவளியை நாம் எதிர்கொள்ள நேரிடுமையானால் அதனுடைய தலைவர்கள் அதனுடைய பயணிகள் என்றால நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் அந்த எதிராய் வருகிற சூறாவளியை நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும். දෙක තෙසලෝනි තුන්වෙනි පරිච්ඡේදයේ තුන්වෙනි පදයේ කියවනවාද? 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் හතරවෙනි පදේ 4வது வசனம். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருவீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்த கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறோம். තවද අප ආඥා කරන දේ නුඹලා කරනවාය කියාද මතුත් කරනවා ඇත කියාද නුඹලා ගැන ස්වාමීන් වහන්සේ තුල විශ්වාසය ඇතුව සිටිනවා. දැන් අපි මෙතන නිර්ගොඩක් ඉන්නවා. ඔබට ඔබ මෙහෙම ඔබ කියනවාද? ඔබ ලියුමක් ලියුවොත් ඔබ මෙහෙම කියයිද ඔබ කරන සභාවට? எனவே நீங்கள் மேய்ப்பர்கள் இடத்தில் அநேகர் இருக்கிறீர்கள். நீங்களும் கூட சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது இப்படி நீங்கள் சொல்லி எழுதுவீர்களா? පාවුල්තුමා කියනවා ඔබ දැනට කරන්නෙත් මතුත් කරන්නෙත් අපි කමාන්ඩ් කරන එක කියලා මට විශ්වාසයි කියලා. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இப்பொழுது நீங்கள் செய்து வருகிறதும் இனிமேல் செய்ய போதும் நாங்கள் கட்டளையிட்டவைகளை தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு நிச்சயம் இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்லுவது போல எங்களால சொல்ல முடியுமா? අපි උපස්ථාන කරන අයට අපි කොයි වගේ කොරමන්දු රියාලලා අපි උපස්ථාන කරන අයට අපි කොයි වගේ ලබන්දියාවකින් සම්බන්ධියාවකින් දිව්‍ය තීව්‍රතාවයකින් ඉන්න ඕනද නේද උන්ට අන්න දෙන්න. எனவே நாம் வழிநடத்துகிற நம்முடைய ஜனங்களை குறித்து மிக கரிசனையோடும் அக்கறையோடும் அங்கே ஆர்வத்தோடும் நாங்கள் நெருக்கத்தோடும் இருக்க வேண்டும், அவர்கள் வசனத்தை நிறைவேற்றும்படியாக. මේ අනදනවා කියන්නේ ඔවුන් අපිට කීකරු කරගන්න නෙමෙයි. இந்த கட்டளையிடுகிறது அவர்கள் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அல்ல. නැවක ජීවිතාරක්ෂක බෝට්ටු දියත් කරාම අන්ත්‍රා සහිත වතුරේ තමයි හැම කියන හැම එකම ඒ වගේ කරන්න ඕන. எனவே அந்த உயிர்காப்பு படகுலே நாங்கள் ஏறுகிற பொழுது அது தண்ணீரிலே மிதக்கிற பொழுது நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு தான் செயல்பட வேண்டும், அதை மீட்கும்படியாக. ඉතින් අපි ආඥා කරමු මේ කුප්මන දිව්‍ය තීව්‍රතාවයක් ඉන්දියාට අවශ්‍යද? සෙනගට ආඥාවේ වචනයක් කියන්න. எனவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தீவிரம், எவ்வளவு அங்கே ஆர்வம் இருக்க வேண்டும், ஜனங்கள் வார்த்தையை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து. පාවුල්තුමා මේ මගේ පත්‍රවල ලිව්වේ අපිට කියවන්න විතරක් නෙමෙයි, ඔහු කරපු ඒවා අපි කරන්න ඒ විදිහට. பவுல் இந்த நிருபங்களிலே எழுதியிருப்பது அது அவர் சொன்னதை செய்யும்படியாக மாத்திரமல்ல, அதன்படி நாங்களும் வாழும்படியாக. Jesus, thank you. ස්වාමීන් අපිට උතුම් හැඟීමක් දෙන්න. ஆண்டவரே மகாராஜாவின் ஊழியத்தை செய்ய மேன்மையான எண்ணத்தை சித்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. මේක මහරජුරුවන්ගේ සේවය. இது மகாராஜாவின் அங்கே வேலை, அவருடைய வேலை. දේශي අපේ නොවේ ඔබ වහන්සේගේ. ஆண்டவரே இது எம்முடையது அல்ல, உம்முடையது. ඉදිරි පියවර රිද්මය අපි නෙමෙයි දන්නේ ඔබ වහන්සේ. ஆண்டவரே எதிர்காலம் எங்களுக்கு அல்ல, அதனுடைய நிலை உமக்கே தெரியும். May the Lord direct your hearts into the love of God and into the steadfastness of Christ. ඉතින් පස්වෙනි පදේ කියනවා ස්වාමීන් වහන්සේ ඔබගේ හදවත දේව ප්‍රේමයටත් යොමු කරන්න. ඒ දේව ප්‍රේමයට හදවත යොමු වෙන බව පේන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ස්ථිරසාර ක්‍රියාවල යෙදෙන්න. 5வது வசனம் சொல்றது, ஆண்டவரே எங்கள் இதயங்களே உங்களுடைய அன்பினாலே நிறைந்திருப்பதாக. அந்த அன்பு எப்படி நிறைந்திருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துக்குள்ளான கிறிஸ்துவனுடைய சாரம் நமக்குள்ளே ஏற்றப்பட்டு அதன்படி நிலைத்திருக்கிற பொழுதுதான் அந்த அன்பு நமக்குள்ளே நிறைந்திருக்கும். සභාවේ බොහෝ අය හිතන්න පුළුවන් කියන්න පුළුවන් අපි ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා. சபையில அநேகர் சொல்லலாம் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்று. If you love me, serve me. ඔබ මට ප්‍රේම කරනවා නම්
මම කරන විදිහට සේවය කරන්න එක තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආඥාව. இயேசுவின் ஜெபம் என்னவென்றால், நீ என்னை நேசிப்பாயேயானால் நான் ஊழியம் செய்தது போல நீயும் செய்ய வேண்டும். යොහන් 12 யோவான் 12ஆம் அதிகாரம் 24 யோவான் 12:24. අපි දන්නවා බයිබලයේ සමහර පද ගොඩක් පද අපි වන්දනා ගමනේදී අපිට මුණ ගැහුණා ඒ පද එක එක අවස්ථාවල. வேதத்திலே அநேக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக தடவைகள் நம்மை அது நேரடியாய் சந்தித்திருக்கிறது. අපි සමහර පද ළඟ මේ දිනේ දාලා තියෙනවා ස්වාමීන් වහන්සේ මේ පදය මට ජීවත් කරා ධම්ම්‍ය කරා අන කරා කියලා. ஒரு சில வார்த்தைகளுக்கு முன்பதாக நாங்கள் திகதிகளை போட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை வாழ வைத்தது, என்னுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டது, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. යොහන් 12 யோவான் 12 24 யோவான் 12:24. සැබවත් පුද්ගලාට කියමි, ගෝධුම බීජය පොළොවෙහි වැටි නොමලොත් තනිව තිබෙයි, නමුත් මලොත් බොහෝ ඵල දෙයි. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். අපේ මුළු ජීවිතයත් ගෝධුම බීජයක්. අපිට நம்முடைய එක එක ප්‍රස්ථා එනවා අපි දන්නවා ආයෙත් වැටිලා මැරෙන්න වෙනවා කියලා. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே கோதுமை மணியை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்கள் வருகிறது, நாங்கள் விழுந்து மறிக்கும்படியா. ඇදහිලි වන්තියෝ හිර වෙලා ඉන්නකොට ඒගොල්ලන්ට ඉංගහට කතා කරලා වැඩක් නැහැ. ඔබ වැටිලා මැරෙන්න ඒගොල්ලෝ වෙන්නේ. விசுவாசிகள் நெருக்கப்படுகிற பொழுது அவர்களுக்காக அவர்களோடு தொடர்ந்து பேசி அவசியமில்லை, அவர்களுக்காக நாம் அங்கே விழுந்து மறிக்க வேண்டும். ඔබගේ ලේ බිඳුව වලින් ඒගොල්ලන්ට ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවනය දැනේ. உங்களுடைய ரத்தம் சிந்துதலினாலே கிறிஸ்துவின் ஜீவனை அவர்கள் உணர்வார்களாக. එබ්‍රේව 12 කිව්වා ලේ වැగిරුණතෙක් නුඹලා පාපයට විරුද්ධව සිටියේ නැත කියලා. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்றது, ரத்தம் சிந்தாவிட்டால் நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ඒක කියවන ඇදහිලි වන්තියෝ ගැන තමයි පෞල්තුමා කිව්වේ. அதை வாசிக்கிற விசுவாசிகளை குறித்து தான் பவுல் சொன்னார். නමුත් අපි දන්නවා ලේ වැగిරෙනතෙක් පාපයට විරුද්ධ වී සේවය කරපු දේවදාසයෝ ගොඩක් ඉන්නවා. எங்களுக்கு தெரியும், அவர்கள் ரத்தம் சிந்தி பாவத்துக்கு எதிராக செயல்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிந்திருக்கலாம். ඒගොල්ලන්ගේ ලේ හෙල්ලුණා. அவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, පොළොව තෙත් වුණා. பூமி நனைந்தது, මහත් අස්වැන්නක් ලැබුණා. பெரிதான ஒரு அறுவடை கிடைத்தது. 12:25 කියනවාද? அங்கே 12:25 வாசிப்போம். තමාගේ ජීවිතයට ප්‍රියවන්නාට ඒක නැතිවන්නේ, මේ ලෝකයේ තමාගේ ජීවිතයට වෛර කරන්න සදාකාල ජීවනයට ඒක ආරක්ෂා කරගන්නේය. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். 26 යමෙක් මට සේවය කරේ නම් ඔහු මා අනුව ඒවා, මම යම් තැනක සිටින්ද එතන මාගේ සේවකයාද සිටින්නේය. යමෙක් මට සේවය කරේ නම් ඔහුට මගේ පියානෝ ගෞරව කරන සේක. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ස්වාමිනී මේක තමයි සේවය ගැන අපේ සම්මතය. ஆண்டவரே, இதுதான் ஊழியத்தை குறித்த எங்களுடைய பொக்கிஷம். අපි අපිටම අඩු සම්මතයක් අවසම්මතයක් හදාගන්නේ නැහැ. நாம் நம்மை குறித்தே தரக்குறைவாக நாம் எண்ணிக்கொள்ள முடியாது. අපේ ළමයින්ටත් අපේ ශික්ෂිතයන්ටත් අපි ඊට වඩා අඩු සම්මතයක් කියලා දෙන්නෙත් නැහැ. எனவே நம்முடைய வழிகாட்டிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட நாம் அவர்களை இதைவிட தரக்குறைவாய் அவர்களை மதிப்பிட முடியாது. අපි කිව්වොත් ඒගොල්ලන්ට බෑ අපි වගේ පූජා වෙන්න කියලා අපිට වැරදිලා.
நாங்கள் சொல்ல முடியாது அவர்கள் எங்களைப் போல அர்ப்பணிப்புள்ளவர்களா இருக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்வோமேனால் நாங்கள் தவறிழைக்கப்பட்டவர்களா இருப்போம். අපි පූජා වුණේ අපේ ශක්තිය නෙමෙයි. ක්‍රිස්තුස් වහන්සේ අපි තුළට ආපු නිසා. நாங்கள் எங்களை தியாகபூர்வமாய் பலியிட்டது எங்களுடைய பலத்தினால அல்ல, கிறிஸ்து எங்களுக்குள் வந்ததுனாலதான் நாங்கள் இப்படி எங்களை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். දේව ප්‍රේමය කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ස්ථීර භාවය. தேவ அன்பு என்பது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற உறுதியான நிலைப்பாடு. මේ දෙකම එක්ක වෙන්නේ. இது ரெண்டும் ஒன்றாக்கப்பட வேண்டும். ඉතින් ස්වාමීන් වහන්සේ තමයි අපිව ස්ථාපනය කරන්නේ. கர்த்தர் தான் நம்மை கட்டி எழுப்புகிறவர். ලෝකේ වියවුල් අවුල් වැඩි වෙනකොට අපි එන්න ක්‍රිස්තුස් වහන්සේ තුළට මුල් බෑ ගන්න. உலகம் அங்கே தடுமாற்றத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் இன்னும் ஆழமாய் கிறிஸ்துக்குள்ளே வேறுண்டப்பட வேண்டும். වහන්සේ සියලු නපුරාගෙන් අපි ගලව ගන්න. ஆண்டவரோ நம்ம எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் நம்ம விலக்கி காத்துக் கொள்வாராக. මම කැමති හිතෝපදේශ දාස් අපි කිව්වනේ අර අත කඩිසරව ප්‍රමාදව උද්‍යෝගයෙන් දක්ෂව දක්ෂව අවසානයේ තෙක් උනන්දුවෙන් පාවිච්චි කරන්න එයා විශිෂ්ටෙක් පාලකයෙක් වෙනවා. நாங்கள் ஏற்கனவே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல சொன்னது போல அங்கே தங்களுடைய கரங்களை அங்கே திருகாத்திரம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய், இறுதி வரைக்கும் உறுதியாய் இருக்கிறவர்கள் அவர்கள் அங்கே அங்கே தேவனுக்கு உகந்த ஊழியக்காரராய் இருப்பார்கள். Thank you, Jesus. මම කැමති ගීතාවලිය 16න් මේ සංකල්පය තහවුරු කරන්න. நான் இந்த நிலையை இன்னும் உறுதிப்படுத்த சங்கீதம் 16க்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். Thank you, Jesus. Jesus, Jesus. Thank you, Jesus. මේ ගීතාවලිය 16. சங்கீதம் 16. ගීතාවලිය 16. දැනවන්ස මා ආරක්ෂා කළ මැනව කියවනවාද 1 සහ 2? முதலாவது 2வது வசனம், தேவனே என்னை කාපාற்றும் මැනව මක්නිසාද ඔබ සරණ කොට ගනිමි. ඔබ මාගේ ස්වාමීන් වහන්සේය. ඔබ හැර යහපතක් මට නැතයි ස්වාමීන්ට කීමි. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே என் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். මේක තමයි ජය ගන්නා වූ ඇදහිල්ල. இதுதான் வெற்றி பெறும் விசுவாசம். ඔබ හැර යහපතක් මට නැතයි ස්වාමීන්ට කීමි. உண்மை அன்றி வேறொரு நன்மையும் எனக்கு உண்டாயிருப்பதாக. Jim Elliot කිව්වා, he is no fool who loses what he cannot keep to gain what he cannot lose. තියාගන්න බැරි දේවල්, නැති නොවන දේවල් තියාගන්න පිණිස නැතිවන දේවල් නැති කරගන්න ප්‍රඥාවන්තයෙක් කියලා. இல்லாத காரியத்தை அங்கே இழந்து போகும்படி காத்துக்கொள்கிறவன், இழந்து போகாதபடி காத்துக்கொள்கிறவன் ஞானவான் என்று சொல்லப்படுகிறது. ඒක කිව්වේ Jim Elliot. ஜிம் எலியட் தான் அதை சொன்னார். එයාගේ
භාර්යාව ගැප් ගෙන ඉඳද්දී එයාගේ සුභාරංචි කියන ගෝත්‍රයකට ඒ ගෝත්‍රිකයෝ දකුණු ඇමරිකාවේ ගෝත්‍රිකයෝ එයාව මැරුවා. அங்கே அவருடைய மனைவி கர்ப்பிணியா இருக்கிற பொழுது அவர் அங்கே பழங்குடியினர் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார். அங்கே போகிற பொழுது அங்கே பழங்குடியினர் அவரை கொன்று போட்டார்கள். ළමයා තාත්තව දැක්කේ නැහැ කවදාවත්. அந்த பிள்ளை ஒரு நாளும் தகப்பனை காணவில்லை. එයාගේ භාර්යාවගේ නම එලිසබෙත් එලියට්. නමුත් එලිසබෙත් එලියට් ඒ ආපහු ඒ පුරුෂයව මරපු ගෝත්‍රය හොයාගෙන ගියා. எனவே அவருடைய பெயர் எலிசபெத் எலியட். ஆனாலும் அந்த மனைவியானவள் அந்த புருஷனை கொண்ட அதே அந்த பழங்குடியினரை தேடி சென்றார். ජීවිතේ පරදුවට තබා මේ මිනිසුන්ට සුභාරංචිය කිව්වා. தன்னுடைய வாழ்வையும் துச்சமாய் எண்ணிக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ඒගොල්ලෝ දෙවියන්වහන්සේට එන්න බැරුව හිටියේ ඒගොල්ලෝ තද පීඩනයක් වෙලා හිටියේ මේ සුද්ධ පුද්ගලයාව මැරුවා නේද කියලා. அவர்கள் அங்கே மீண்டு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது காரணம் பரிசுத்தவான்களை தாங்கள் கொலை செய்தார்களே என்ற காரணத்தினால. ඒගොල්ලන්ට මුකුත් හරියන්නේ නැහැ. නියඟ ඇවිල්ලා හරි අමාරුවෙන් හිටියේ. அவர்களாலே மீண்டு கொள்ள முடியாமல் போயிட்டது, வறட்சி வந்தது, சரியான ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தார். ඉතින් එයාගේම භාර්යාව ගිහිල්ලා කිව්වා මම ඔයගලන්ට සමාදෙනවා කියලා මුළු ගෝත්‍රයම හැරුණා ස්වාමීන් වහන්සේට. அவருடைய சொந்த மனைவியை போய் சொன்னார், உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த முழு பழங்குடியினர் அத்தனை பேரும் அங்கே இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தப்பட்டார்கள். ඔබ හැර යහපතක් මට නැතයි ස්වාමීන්ට කිව්වා. உண்மையன்றி வேறொரு நன்மை நமக்கு இல்லை ஆண்டவரே. අපිට මේ කාලේ අවශ්‍යයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ වීර ක්‍රියා. இந்த நாட்களில் கிறிஸ்துனுடைய வீர செயல்கள் நமக்கு அவசியம். අපි සාමාන්‍ය මනුෂ්‍යයෝ. நாங்கள் சாதாரண மனிதர்கள். නමුත් අපි තුල ජීවත් වෙනවා වීරවන්ත ක්‍රිස්තුස් වහන්සේ. ஆனால் நமக்குள்ளே அங்கே வெற்றி வீர வாகை சூடிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். අපිට වෙන වීරයෝ නැහැ. வேறொரு வெற்றி வாகை சூடியவர் நமக்குள்ளே இல்லை. වෙන වීරකමක අර්ථකථනයක් නැහැ. කුරුසිය තමයි අපේ වීරකම. நம்முடைய வெற்றி சிறப்புக்கு வேறொரு அர்த்தம் கிடையாது. சிலுவையே நம்முடைய வெற்றி சிறப்புக்கு காரணமாக இருக்கிறது. යමෙකුට කුරුසියෙන් ගැලවීම ලබා දීම තමයි වීරත්වය. ஒருவரை கிறிஸ்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதுதான் வீர தீர செயலாய் இருக்கிறது. මෙවැනි අය இப்படிப்பட்டவர்கள் පොළවේ සිටින ශුද්ධවන්තයෝ මනහි මාගේ මුළු ප්‍රීතිය උපදවන රාජකීය උත්තමයෝය. இவர்கள்தான் முழு பூமியிலும் தேவனுடையவர்களை உற்பவிக்கிற ராஜரீக ஆசாரியர், ராஜரீக கூட்டம். සිංහල බයිබලේ රාජකීය කියන එක නෑ. නමුත් හෙබ්‍රේව අර්ථයේ තියෙනවා රාජකීය උත්තමය කියලා. சிங்கள பைபிள ராஜரீக உண்மை உள்ளவர்கள் என்று இல்லை, ஆனாலும் இப்ரேல் மொழியில ராஜரீக உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ඒ කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ කෙසේ හෝ අපි තුලින් උන්වහන්සේගේ රාජ්‍ය පොළවේ කරනවා අපි තුලින්. රාජකීය උත්තම. ராஜரீக உண்மை உத்தமர்கள், ராஜரீக உத்தமர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கிறிஸ்து எவ்வளமாக நமக்குள்ள இருக்கிறார்களோ அப்படியே தேவனுடைய காரியங்களை நாங்கள் பூமியில செய்கிறவர்களா இருப்போம். ඔබ පැකිලෙන්න එපා. දුර්වලකම දැනෙන විට පරාජයක් ආවම කැළඹීමක් දැනනම ඔබ මේ දේපදේ කියවලා කියන්න මම රාජකීය උත්තමෙක්, ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රීතිය මමයි. எனவே நீங்கள் அங்கே அதைரியப்பட்டு சோர்வடைந்து போய்விடாதீர்கள். அப்படியான தடுமாற்றங்கள் வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நான் ராஜரீக உத்தமனாய் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ඊළඟට තියෙනවා මේක වෙන්න ක්‍රමවේදයක්. இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. අත මාගේ උරුම කොටස කුෂ්ලාන් කොටස ස්වාමීන් වහන්සේ. 7வது வசனம் என்னுடைய உரிமை கர்த்தராகவே இருக்கிறார். මොකද්ද දෙකේ සම්බන්ධකම? இது ரெண்டினுடைய தொடர்பு என்ன? උරුම කොටස කියන්නේ මගේ මේසය. எனக்கு உரிய பகுதி என்று சொல்றது என்னுடைய ஊழிய பகுதி. මගේ සුභාරංචි මේසය කී දෙනෙක් ඉඳගනීද? என்னுடைய சுவிசேஷ மேஜையிலே எத்தனை பேர் அமர்ந்திருப்பார்கள்? මගේ සුභාරංචි කැඳවීමේ මේසයට කී දෙනෙක් හවුල් වෙයිද?
என்னுடைய சுவிசேஷ அழைப்பின் மேசைக்கு எத்தனை பேர் உடன் பங்காளிகளாய் அமர்ந்து கொள்வார்கள்? ඒක තීරණය වෙන්නේ උරුම කොටස තීරණය වෙන්නේ මගේ ස්වාමීන් වහන්සේගෙන් මම ලද මගේ කුසලානේ කොච්චර පිරී තිබේද. அதனுடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னு சொன்னால் என் பாத்திரம் எந்த அளவுக்கு நிரம்பி வழிகிறது என்பதை கொண்டுதான் அது இருக்கிறது. අපි හිතුවොත් දැන් මම කරා ඇති කියලා එතකොට අපේ උරුම කොටස ඇකිලෙනවා. நாம் சில போல நினைப்போமேயானால் நாம் செய்தது போதும் என்று நினைப்போமேயானால் நம்முடைய உரிமை நம்முடைய சுதந்திர பகுதியை நாங்கள் அங்கே இழந்து விடுகிறோம். මම ඇකිලුණොත් මම මෙතෙක් කරලා තියෙන උරුම කොටසත් ඇකිලෙනවා. நான் அங்கே சுருங்கி போவேயானால் சுருங்கி போவேனே ஆகில் எனக்கு உரிய பகுதியை அங்கே சுருங்கி போக பண்ணி விடுவேன். උරුම කොටස ජීවත් කිරීමට ජීවමාන යාගයක් අවශ්‍යයි. நமக்கு உரித்துடைய பகுதியை நாம் வாழ வைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு அர்ப்பணமும் அவசியம். රෝම 12:2 කියනවා මගේ සාධාරණ සේවය නම් ජීවමාන යාගයක්. அங்கே ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது என்னுடைய சாதாரண ஊழியம் என்னவென்றால் என்னுடைய அங்கே ஜீவ பலியாக நான் என்னை அர்ப்பணிப்பது என்று சொல்கிறார். ඔබ කන්නඩි ඉදිරියට ගිහිල්ලා කියන්න ජීවමාන යාගයකින් පටන් ගත්ත සේවය මේන්ටනන්ස් මෝඩ් එකකින් කරන්න බෑ. நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக போய் சொல்லுங்கள், ஜீவ பலியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் அது அங்கே நிகழ்ச்சி நிரல்களுக்கு அடிமைப்பட்டு போக முடியாது. ජීවමාන යාගයකින් පටන් ගත්ත සේවය නඩත්තු කරන්න ජීවමාන යාගයක් අවශ්‍යයි. ஜீவ பலியாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல ஜீவ பலியே நமக்கு அவசியம். ඔබ වගේම ජීවමාන යාගයක් වන තව අය අවශ්‍යයි. உங்களை போன்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இன்னும் அநேகர் அவசியம். මගේ අලසකම නිසා වෙන කෙනෙකුගේ හස්තය දාසකමට යටත් නොවේවා. என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே வேறொருவருடைய கரம் அடிமைத்தனத்துக்கு போக இடம் கொடுக்க முடியாது. අන්න ඉසව්වක් යා දෙන්න පුළුවන් දෙන්න පුළුවන් අදහිල්ලක් හැම දවසේම මට ස්වාමීන් වහන්සේ දුන්නා. மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்தருள்வாரா. ස්වාමීන් අපි කැප වෙනවා ජීවමාන යාගයක් ලෙස. ஆண்டவரை இன்று ஜீவ பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ජීවමාන යාගය ලෙස අපව ජීවත් කරගන්න. ஆண்டவரே ஜீவ பலியாக எங்களை வாழ வைக்க உதவி செய்தார். ජීවමාන යාගයකින් පටන් ගත්ත සේවය පුරුද්දෙන් කරන්න බෑ. ஜீவ பலியாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் பழக்க வழக்கத்தின்படி நாங்கள் செய்ய முடியாது. ஆண்டவரே වහන්සේ අපේම දරුවන් ජීවමාන යාගයක් කොට කැප කරගත්තා. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க உதவி செய்தார்கள். අදහිල්ලට එන ඔයාට ජීවමාන යාගය පැවරුනේ. விசுவாசத்துக்குள் வரும் ஒவ்வொருவரையும் ஜீவ பலியாக அவர்களை மாற்றி அருள்வீராக. විරුද්ධ රැස්වීම දිහා බැලුවම අපිට දැනෙනවා අපිට මට මේක තනියම කරන්න බෑ. ஞாயிறு ஆராதனை பார்க்கிற பொழுது நாங்கள் உணர்கிறோம், ஆண்டவரை இது என்னால் தனியாக என்னால் இதை செய்ய முடியாது. ஆண்டவரை ස්තුති කරනවා උරුම කොටස නඩත්තු කරන කුසලාන් කොටසක් ඔබ සමග තිබේ. ஆண்டவரே நாங்கள் இதை உணர்கிறோம், அந்த நமக்குரிய பகுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது. මේක කියලා තියෙනවා ඉතිසලා අන්තිම රාත්‍රී කෑම උඩුමහල් කාමරේදී ඒගොල්ලෝ කුසලානේ ගන්නකොට ඒගොල්ලොත් කිව්වා මේක මාගේ ලේන් පිටවන අලුත් ගිවිසුමේ කුසලානේ. எனவே அங்க இறுதி ராத்திரி போஜனத்தில் சொன்னார், இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ඒගොල්ලෝ එදා එක වුණා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ වගේම අපේ ලේත් හැලෙනවා මේ කුසලානිට. எனவே அன்று ராத்திரிலே அவர்கள் அத்தனை பேரும் தீர்மானம் எடுத்தார்கள், கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்படுவது போல எங்கள் ரத்தமும் சிந்தப்படும் என்று அவர்கள் அன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தார்கள். ක්‍රිස්තුස් ඒ කියන්නේ මිනිස්සුන්ගේ ගැලවීමට නෙමෙයි අපේ ලේ වැగిරෙන්නේ. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගැලවීම මිනිස්සුන්ට ගෙන යන පිණිස. அதாவது கிறிஸ்துவுடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்காக அல்ல,
ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் அங்கே கிறிஸ்துவை போல ரத்தம் சிந்தப்பட வேண்டும். අපි ස්වාමීන් වහන්සේට කියමු ස්වාමිනී අපිට ධෛර්යයක් වෙනවා ජීවමාන යාගය පත්තු වෙනවා. ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே நமக்கு ஒரு பலன் அவசியம், ஜீவ பலியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க. ඔබ මාගේ කොටස රක්ෂා කරන සේක. நீ என்னுடையதை காத்துக் கொள்வாயாக. අපිට සැකයක් නෑ අපේ ළමයි මේ මාර්ගය යනවා. எங்களுக்கு எந்தவித சந்தேகம் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் இந்த வழியில் நடப்பார்களாக. ඔවුන් අපේ සුභාරංචි උරුම කොටසේ උරුමක්කාර වෙනවා. அவர்களே எங்களுடைய உடன் பங்காளிகளும் உடன் சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறார்கள். මට මායින් වන්නේ ප්‍රසන්න තැන්වල. நான் அவைகளை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். මාගේ ප්‍රියකර උරුමය මට පේනවා. எனக்கு உரித்துடைய பகுதியை நான் காண்கிறேன். ඉතින් ඒකට ක්‍රමවේදයක් තියෙනවා ආදරය ටිකක් පරක් වෙලා තියෙන්නේ. இதற்கு ஒரு வழிமுறை உண்டு. இந்த ராத்திரி ஏற்கனவே நாங்கள் நேரம் பிந்தி விட்டது. අපි රාත්‍රිය ස්වාමීන් වහන්සේ අපිට අනුශාසනා දෙන ස්වප්න පෙන්නන අපේ ආත්මය සමග වැඩ කරන කාලයක් ලෙස අපි රාත්‍රිය තියාගමු උන්වහන්සේ අපිත් එක්ක වැඩ කරනවා කියලා. எனவே தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, தேவன் நம்மை வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டுதலின் இரவாக நம்முடைய இரவை நாம் காத்துக்கொள்வோம். නිදාගන්නේ ශරීරයට නිින්ද අවශ්‍ය නිසා විතරක් නෙමෙයි ස්වාමීන් වහන්සේගේ ලැබොරටරි එකට දාලා අපේ ඔළුව හදන්න නිසා. எனவே நாங்கள் நித்திரை கொள்வது சரீரத்துக்கு நித்திரை அவசியமானதாக அல்ல. தேவன் நம்முடைய தலையை அவருடைய ஆய்வு கூடத்திலே கொண்டு போய் நம்மை சீர்படுத்தும்படியாக நாம் நித்திரைக்கு போவோம். සෑම උදයකම ඔබ වහන්සේගේ කරුණාවල් අලුත් තිබේ. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை புதிதாக இருப்பதா. මේ දේවචනේ පොරොන්දුවක් තියෙනවා මම අවදි වූ කල ඔබ වහන්සේ දකිමි. தேவனுடைய வார்த்தையில் வாக்கு தத்தம் உண்டு. நான் எழுந்திருக்கிற பொழுது நான் உண்மை காண்பேன். ඔබ වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම දකිමි. உம்முடைய நீதியை காண்பேனாக. ඔබ වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ ප්‍රීතිය සම්පූර්ණකම දකිමි. உமது வலது பாரசத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பூரணமாய் நான் காணும்படி செய்வீரா. අපි ඉල්ලා සිටිමු අදරත් ස්වාමීන් වහන්සේගේ ස්වභාවෝත්තර ක්‍රියාව අපගේ ආත්මේ ප්‍රාණේ ශරීරේ කරලා අපේ ශරීරයේ දැවටුණු රෝගයක් තිබේ නම් නාසරි යේසුස් ක්‍රිස්තුස්ගේ නාමයෙන් ඒ රෝගේ ඉවත් செய்வாராக. இந்த ராத்திரியோட ஏதாவது பலவீனப்படுத்துற வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குவேனால் நாசராக இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. ස්වාමීන් අපි Pastor John Ernest ආඥා කරනවා සුවෙන් Jesus we thank you. අපිට උරුම කොටසක් තිබේ. ஆண்டவர் எங்களுக்குரிய உரித்தவாட ஒரு பகுதி உண்டு. අපිට ජීවමාන යාගයක් තිබේ. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஜீவ பலி உண்டு. ஆண்டவரே ස්වාමීන් නිතරම ආයිද්‍රේ තබාගත. ஆண்டவரே எங்களை அப்படிப்பட்ட எல்லைகளுக்குள்ளே எங்களை காத்துக்கொள்வீராக. උන්වහන්සේ අපේ ඉදිරියෙන් යන නායකයා උන්වහන්සේගේ දකුණු පැත්තේ ඉන්න මිත්‍රයා මම. அவர் எங்களுக்கு முன்பதாய் செல்லுகிற தலைவன், அவருடைய வலது பாசில் இருக்கிற நண்பன் நானுமாய் இருப்பேன். උන්වහන්සේ ඉදිරියෙන් යන නායකයා අපිව දකුණු පාර්ශ්වයට ගන්න අපේ මිත්‍රයා. அவர் நம்மை முன்னோக்கி கொண்டு செல்கிற தலைவனும் அவருடைய வலது பாசில நம்மை சேர்த்துக் கொள்ற நண்பனுமாய் இருப்பாராக. අපේ හොඳම මිත්‍රයා වන ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ නායකයා. நம்முடைய நல்ல நண்பனாகிய கிறிஸ்துதான் நமக்கு தலைவராக இருப்பாராக. එබැවින් මගේ සිත සන්තෝෂ වේ. அப்படியாக என் இருதயம் மகிழ்ச்சி அடைவதாக. උන්වහන්සේ මගේ දකුණු පැත්තේ සිටින බැවින් මම හෙල්ලෙන්නේ නැහැ. அவர் என் வலது வாசலில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. මාගේ මුළු ප්‍රාණය ගෞරවනීය ප්‍රීතියෙන් පිරියා. என்னுடைய முழு ஜீவனும் கனத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிறைந்திருப்பதாக. මම සුභාරංචිය කියන කල මිනිස්සු ගෞරවයෙන් අහගන්න. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்களாக. උන්ට දැනෙනවා මේ කතා කරන්නේ ස්වාමීන් වහන්සේගේ හඬ. அவர்கள் உணர வேண்டும் இது கதைப்பது தேவனுடைய வார்த்தை என்று. මගේ මාංශය රෝගයක් නැතුව සුරකිව තබන. ஆண்டவர் என்னை வியாதி இல்லாமல் பரிசுத்தமாய் நடத்துவாராக.